படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் புக்கை திறந்தாலே தூக்கம் வருதா? மூளை சொல்லும், பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற, நாளை காலையில் சீக்கிரமாக எழும்பி படிச்சிடலாம். அப்படி நீ அதை நம்பி ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்ப. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தியா, இதுதான் பல கனவுகளோட சுடுகாடு, த கிரேவ்யார்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். உனக்கு நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. நீங்கள் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் எங்கேயோ ஒருத்தன் முழிச்சு உட்காந்துருந்து வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ நாளைக்கு ஆசைப்படுற அந்த ஒரு சீட்டு, அந்த ஒரு வேலை, அந்த ஒரு வாழ்க்கையை அவன் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்ப. படிக்கிறது கஷ்டமாக இருக்க தான் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தாமல் ரூமுக்குள்ளே உட்காந்து படிக்கிறது வலிக்க தான் செய்யும். ஆனால் அதை விட ரொம்ப பெரிய வலி ஒன்று இருக்குது. இன்னிலேருந்து 5 வருஷம் கழித்து நீ நினச்ச மாதிரி நிலைமைக்கு வர முடியாமல் ஒவ்வொரு நிலைமையை உன்னை பற்றி நீ நினச்சி பார்க்கும்போது, அன்னைக்கு மட்டும் நான் படிச்சிருந்தா என்னோட வாழ்க்கையே மாறி இருக்குமே அப்படின்னு குற்ற உணர்ச்சி வரும் பாரு. அந்த வழி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிம் ரான் சொல்லியிருப்பார், நம்ம எல்லாருமே 2ல் ஒரு வழியை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்று உழைக்கிறதுனால வர வழி, இன்னொன்று குற்ற உணர்ச்சினால வர வழி, த பெயின் ஆஃப் ரிக்ரெட். இந்த உழைக்கிறதுனால வழி கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனால் அந்த ரெக்ரெட்ல வர வழி பல டன் ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எதை நீ சூஸ் பண்ண போற? அடுத்த 3 மணி நேரம் புக்கை ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்து படிக்க போறியா, இல்லை உன் வாழ்க்கை முழுக்க சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான வழியை சுமந்துட்டு நடக்க போறியா? எக்ஸ்கியூசஸ் சொல்கிறத முதல்ல நிறுத்து. எனக்கு மூளை பத்தாது, எனக்கு மெமரி பவர் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் வராது, இதெல்லாம் தோத்து போனவன் சொல்கிற காரணங்கள். ஜெயிக்கிறவன் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் காரணங்களை சொல்ல மாட்டான். அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழியை தான் தேடுவான். அப்துல் கலாம் சொல்லியிருப்பார், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு. உன்னோட கனவு உன்னை தூங்க வைக்கிற அளவுக்கு சாதாரணமானதா கிடையாது. அதுக்காக நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும், உன்னோட எஃபோர்ட்டை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே நமக்காக யாரும் வரப்போகிறதில்ல, யாரும் உனக்காக வந்து கஷ்டப்பட போகிறதில்ல, யாரும் உன்னை ரெஸ்கியூ பண்ண போகிறதில்ல, அந்த எக்ஸாம் ஹாலில் யாரும் உனக்கு சொல்லித்தர போகிறதில்ல, யாரும் உனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க போகிறதில்ல. உனக்காக நீ தான் உழைக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னா நம்ம தான் கஷ்டப்படணும். எனக்கும் என்னோடய வாழ்க்கையில் பல கனவுகள் இருக்குது, பல ஆசைகள் இருக்குது. நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? ட்ரீம் டோன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. நீ உன்னோட கனவுகளுக்காக உழைக்காத வரைக்கும் உன்னோட கனவு வேலை செய்ய போகிறதில்ல, உன்னோட கனவு நினைவாக போகிறதில்ல. யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க். பிக்காசோ சொல்லியிருப்பார், வெற்றியோட அடிப்படையே ஆக்ஷன், முயற்சி தான். முயற்சி பண்ணுங்க. வால்ட் டிஸ்னி சொன்ன மாதிரி, த பெஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் இஸ் குவிட் டாக்கிங் அண்ட் பிகின் டூயிங். பேசுறதையும் வருத்தப்படுறதையும் புலம்புறதையும் நிறுத்திக்கிட்டு முயற்சி பண்ணிப்பார். இப்போ உங்க கண்ணு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ முடியும் போது அடுத்த வீடியோ ஸ்வைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றது. இன்னொன்று, இப்போவே இந்த இடத்துலயே இந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு கட்டிட்டு உன்னோட வாழ்க்கையை தொடங்குறது. நீ என்ன பண்ண போற? நான் சொல்கிறதுக்கு உன்னோட ஆள் மனசு சொல்கிறதும் அதுவாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணு, ஃபோனை தூக்கி போடு, உட்காந்துருந்து படிக்க ஆரம்பி. உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, ஒரு கனவு இருக்குது, அதை நிறைவேற்ற உன்னால் முடியும். நான் ஒரு 5 எண்ணுவேன். 5 4 3 2 1 போயிருந்து படி.